Hello friends, welcome to Learn Nutrition and Dietetics channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் spoilage of canned foods. First we should know what is canned foods. Canning அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஃபுட் ப்ரிசர்வேஷன் மெத்தட். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுட் கண்டென்ட்ஸ் எல்லாமே ப்ராசஸ் பண்ணி சீல் பண்ணுவாங்க ஒரு கேனில் அண்ட் ஹெர்மெட்டிக்கலி சீல்டு கண்டெய்னர். ஸோ மெட்டல், கிளாஸ், ஜார்ஸ், பிளாஸ்டிக் கேன், தெர்மோஸ்டேபிள் பிளாஸ்டிக் ஆர் மல்டிலேயர் ஃப்ளெக்சிபிள் பவுச். ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுட்டை பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹீட் அப்ளை பண்ணும்போது அந்த ஃபுட்டை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணலாம். இதுதான் கேனிங் மெத்தட். ஸோ கேனிங் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அப்பர்டிசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா இதோட இன்வெர்டர் வந்து நிக்கோலஸ் அப்பர்ட் அப்படிங்கிறவர். அண்ட் இது ஒரு கிரேட் மெத்தட் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன் சொல்லலாம். ஏன்னா இதோட மெத்தட் யூஸ் பண்ணும்போது நம்மளால் அந்த ஃபுட்டோட ஷெல்ஃப் லைஃப்பை வந்து ரொம்ப லாங்கர் பீரியடுக்கு நம்மளால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து அப்ளை பண்ணி தான் நம்ம ஃபுட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறோம். ஏன் இந்த ஹீட் அப்ளை பண்ணுறோம்னா டு டெஸ்ட்ராய் பேத்தோஜெனிக் அண்ட் ஸ்பாயிலேஜ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஸோ பேத்தோஜெனிக் அப்படிங்கிறது டிசீஸ் ப்ரொடியூசிங். ஸோ அது வந்து அந்த டைப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் அண்ட் ஃபுட்டை ஸ்பாயில் பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து கேன்டு ஃபுட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பாயிலேஜ் ஆஃப் கேன்டு ஃபுட்ஸ். அதோட காசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிசிக்கல் டேமேஜ், கெமிக்கல் ஸ்பாயிலேஜஸ், மைக்ரோபியல் ஸ்பாயிலேஜஸ். ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபிசிக்கல் டேமேஜ் லீடிங் டு ஸ்பாயிலேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த கேனோட சைஸ் வந்து எப்படி மாறி இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபிசிக்கல் டேமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதனால் ஏற்படும்னா மைக்ரோபியல் ஆர் கெமிக்கல் ஸ்பாயிலேஜஸ் உள்ள அந்த ஃபுட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா தான் ஆட்டோமேட்டிக்காக ஃபிசிக்கல் டேமேஜஸ் ஏற்படும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கலாக ஒரு பர்சனல் ஃபெயிலியர்ஸ், சரியாக வந்து அந்த மூடலை இல்லை வந்து இம்ப்ராப்பராக வந்து அந்த சீல் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ஃபிசிக்கல் டேமேஜ் தெரியும். டிஃபெக்டிவ் கண்டெய்னர் சரியா இல்லை, லிட்ஸு சரியா இல்லை அப்படின்னாலுமே நமக்கு ஃபிசிக்கல் டேமேஜஸ் கீழே தான் ஒரு ஓவர் ஃபில்லிங் ஆஃப் த ஃபுட். ஸோ கரெக்டாக வந்து அந்த பாட்டிலுக்கு கொஞ்சம் கழுத்து பகுதியில் நம்ம கேப் விடணும். ஆனால் அது விடாமல் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபிசிக்கல் டேமேஜஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். கெமிக்கல் ஸ்பாயிலேஜஸ் பார்த்தோன்னா ஸ்டோரேஜ் டெம்பரேச்சர் சரியாக இல்லை, அசிடிட்டி ஆஃப் த ஃபுட் வந்து கரெக்டாக அதுக்கான அசிடிட்டி லெவல் மெயின்டைன் ஆகலை அப்படிங்கிறப்போ. ஸோ ஃபுட் அண்ட் மெட்டல் கேன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறப்போ அந்த ஃபுட்டு ஸ்பாயிலேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இன்சஃபிஷியன்ட் எக்ஸாஸ்டிங் டியூரிங் கேனிங். ஸோ லைக் அதுக்கான ஒரு பர்டிகுலர் மெத்தடை வந்து கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறப்போ வரும். அண்ட் சாலபிள் சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸ் இன் ஃபுட். ஸோ நேச்சுரலாகவே இது வந்து நம்ம ஃபுட்டில் இருக்கும். ஸோ அதனால் கூட நமக்கு வந்து கெமிக்கல் ஸ்பாயிலேஜ் இருக்கலாம். என்சைமேட்டிக் ஆக்ஷன் ஆஃப் ஃபுட்னால நடக்கும். ஸோ காஸ் வந்து எதனால் திஸ் காஸ் த டிஃபெக்ட்ஸ் சச்சஸ். ஸோ இந்த கண்டிஷன்ஸால் என்னெல்லாம் வந்து நமக்கு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஸ்வெல்லிங் ஆஃப் கேன். ஃபுட்டு வந்து ரொம்ப கலர் இல்லாமல் போயிடும். ஃபுட்டில் வந்து ஃப்ளேவர்ஸ் இருக்காது அந்த கேன்டு ஃபுட்டில். அண்ட் கொரோஷன் ஆஃப் த மெட்டல். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அந்த ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த நியூட்ரியன்ட் குவாலிட்டி ஆஃப் ஃபுட் வந்து அந்த இடத்த சந்தேகப்படக்கூடியதாக இருக்கும். அண்ட் க்ளவுடினஸ் கேன் பி அப்சர்வ்ட் ஆன் சிரப்ஸ் ஆர் பிரைன் ஆர் கிரேவி. ஒரு மாதிரி மேலே வந்து ஒரு மாதிரி வந்து படர்ந்து போயிருக்கும் அந்த க்ளவுடினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி மேகம் வந்து ஒரு மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி அந்த மாதிரி வந்து இருக்கும் அந்த ஒரு லிக்விட் டைப்ஸ் ஆஃப் கேன்டு ஃபுட்ஸில். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்பாயிலேஜ் ஆஃப் கேன்டு ஃபுட்ஸ் அக்கார்டிங் டு த கண்டிஷன் அண்ட் கண்டென்ட் ஆஃப் த கேன். ஸோ ஸ்வெல்லிங் வந்து பார்த்தோம்னாலே நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இன்டர்னல் ப்ரெஷர் உள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை, கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கு இல்லை மைக்ரோபியல் ரியாக்ஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்வெல் ஆகும். ஸோ இதில் ஹார்ட் ஸ்வெல், சாஃப்ட் ஸ்வெல்லுன்னு ரெண்டு இருக்குது. ஸோ சாஃப்ட் ஸ்வெல் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ ஒரு கேன் வந்து வீங்கி இருக்குது அப்படின்னா அதை ப்ரெஸ் பண்ணுறோன்னா கொஞ்சம் உள்ளே போகும், திரும்ப கையை எடுத்தோடனே திரும்ப அதே மாதிரி குண்டாவே தான் இருக்கும். ஆனால் ஹார்ட் ஸ்வெல் அப்படிங்கிறது அந்த கேனை நம்மளால் என்ன பண்ணாலும் அதை வந்து நம்மளால் ப்ரெஸ்ஸே பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து ஹார்ட் ஸ்வெல். அண்ட் ஃப்ளிப்பர் அப்படிங்கிறது என்னென்னா நார்மலாக இருக்கும் பார்க்குறதுக்கு, பட் என்னென்னா ஒரு எண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நசுங்கி போயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் நடுவில் அந்த கேன் வந்து ஒரு மாதிரி அப்படியே வந்து ஸ்ட்ரக் ஆகி போய் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளால் வந்து ஒரு லைட் ப்ரெஷர் கொடுக்கும்போது நார்மலாக கொண்டு வர முடியும், பட் ஸ்டில் அது வந்து உள்ளே ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸ்ப்ரிஞ்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சைடு பெண்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம ஃபோர்ஸ் பண்ணி இன்னொரு சைட்லேருந்து ஆப்போசிட்லேருந்து ப்ரெஷர் கொடுப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த சைடு சரியாயிட்டு திரும்ப ஆப்போசிட் சைடு வந்து ஒரு மாதிரி பல்ஜ் ஆகிடும். ஸோ எப்படி பண்ணாலும் கிறிஸ் கிராஸாக மாற்றி மாற்றி அதை வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும்.
லீக்கேஜ் பார்த்தீங்கன்னா பெர்ஃபரேட்டட் கேன். ஸோ அந்த கேனில் வந்து ஓட்டை இருக்குது அப்படிங்கிறப்போ லீக்கேஜஸ் ஏற்படும். ஓவர்ஃபில்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் எண்டு வந்து இருக்கும். ஸோ ஒரு மாதிரி வளைஞ்சு குண்டா வந்து இருக்கும். ஸோ ஓவர் ஃபில்லிங்கால இருக்கும். பட் இது வந்து ஸ்பாயில்டு அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. மைக்ரோபியல் ஸ்பாயிலேஜஸ் பார்த்தீங்கன்னா 3 ரீசன்ஸ் இருக்குது. சர்வைவல் ஆஃப் த ஸ்போர்ஸ். ஸோ ஹீட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா ஈஸியாக அந்த சூட்டபிள் டெம்பரேச்சர்ஸ் வரும்போது பாக்டீரியாஸ் வந்து க்ரோ ஆகும். அண்ட் க்ரோத் ஆஃப் சர்வைவ்டு தெர்மோஃபிலிக் பாக்டீரியா. ஸோ சரியாக கூல் பண்ணல, ஹீட் பண்ணல, சரியாக அந்த ஸ்டோரேஜ் பண்ணலனா ரீகண்டாமினேஷன் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஸோ லீக்கேஜ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கண்டாமினேட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து 4 types of microspoilages. So now spore forming thermophilic bacteria, mesophilic spore forming bacteria and non-spore forming bacteria, yeast and mold. So spore forming அப்படின்னா லைக் அதோட குட்டி குட்டி ஸ்போர்ஸ் மூலமாக நம்ம பாக்டீரியா வரும். மீசோஃபிலிக் அப்படிங்கிறது கோல்ட் ஹாட் ரெண்டு ஃபுட்லேயுமே மாடரேட் டெம்பரேச்சர்ஸ்லையுமே நமக்கு வந்து மைக்ரோப்ஸ் வந்து ஈஸியாக க்ரோ ஆகும். நான் ஸ்போர் ஃபார்மிங்னா அதில் ஸ்போர்ஸ் வந்து இருக்காது அந்த டைப் ஆஃப் பாக்டீரியாஸில். ஸோ அடுத்தது ஈஸ்ட் அண்ட் மோல்டு. இது மூலமாகவும் ஸ்பாயிலேஜ் வந்து நடக்கும். ஸோ ஸ்பாயிலேஜ் பை ஸ்போர் ஃபார்மிங் தெர்மோஃபிலிக் பாக்டீரியா வந்து ஃப்ளாட் சோர்ஸ் ஸ்பாயிலேஜ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆசிட் ஃப்ரம் கார்போஹைட்ரேட்ஸ் வித் நோ கேன் ஸ்வெல்லிங். ஸோ சோர் எப்படி வரும்னா அந்த கார்போஹைட்ரேட்ஸ்லேருந்து ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும் அண்ட் கேன் வந்து ஸ்வெல் ஆகியிருக்கு. அது லோ ஆசிட் ஃபுட்ஸ் அண்ட் ஆசிட் ஃபுட்ஸ். லோ ஆசிட் அப்படிங்கிறது லெஸ் தென் 5.2 அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆசிட் ஃபுட்ஸ் அப்படிங்கிறப்போ 3.7 4.5க்குள்ளே வந்து ஆசிட் ஃபுட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பேசிலஸ் ஸ்பீஷஸ் தான் இதில் வந்து இன்வால்வ் ஆயிருக்கும் ஃப்ளாட் சோர்ஸ் ஸ்பாயிலேஜ். ஸோ இது எங்கெல்லாம் பார்க்கலாம்னா பிளான்ட் எக்யூப்மெண்ட், சுகர், ஸ்டார்ச் அண்ட் சாயில். இந்த பேஸில் இருக்கிற ஃபுட் சோர்சஸ் எல்லாத்துலேயுமே இதை நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்ததாக வந்து தெர்மோஃபிலிக் ஆனேரோபிக் ஸ்பாயிலேஜ். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெர்மோ ஆனரோபாக்டர் அண்ட் தெர்மோ ஆனரோபாக்டீரியம், கிளாஸ்ட்ரீடியம் தெர்மோசாக்கரோலைட்டிகம் அப்படிங்கிற இந்த மெயினான ஒரு ஆர்கானிசம் மூலமாக இந்த ஸ்பாயிலேஜ் வந்து நடக்கும். மெயினாக எது ப்ரொடியூஸ் பண்ணணும்னா ஹைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு கேஸஸ் வந்து அதில் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். மெயினாக இது வந்து மீடியம் ஆசிட் கேன்டு ஃபுட்ஸில் வந்து அந்த சோர் க்ரோத்தை வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா கேன் வந்து பர்ஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட ஸ்மெல், ஃபுட்டோட ஸ்மெல் எப்படி இருக்கணும், பியூட்ரிக் இல்லை சீஸி ஸ்மெல் மாதிரி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதோட கேன்டு ஃபுட் ஸ்பாயிலேஜ் பார்த்தீங்கன்னா எதனால் நடக்கும்னா ரொம்ப ஸ்லோவாக கூல் ஆகுறது இல்லை ரொம்ப ஹாட் ஸ்டோரேஜ் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ இந்த ஒரு தெர்மோஃபிலிக் ஆனரோபிக் ஸ்பாயிலேஜ் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்தது தெர்மோஃபிலிக் ஆனேரோபிக் சல்ஃபைட் ஸ்பாயிலேஜ். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா மூலமாக நடக்கும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா டை சல்ஃபோட்டோமாசில்லம் நிக்ரிஃபிகன்ஸ், கிளாஸ்ட்ரீடியம் பைஃபெர்மாண்டஸ், கிளாஸ்ட்ரீடியம் ஸ்போரோஜென்ஸ் இன் லோ ஆசிட் கேன்டு ஃபுட்ஸ். ஸோ இதெல்லாமே லோ ஆசிட் கேன்டு ஃபுட்ஸ். இது வந்து ராட்டன் எக் ஸ்மெல் வந்து கொண்டு வரும். பட் கேன் வந்து பெருசாக ஸ்வெல் ஆகாது. அண்ட் இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்சர்வ்ட் பை ஃபுட் to produce iron sulfide resulting in black coloration of food and inside of the cans. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருப்பு பூஞ்ச மாதிரி பார்க்கறதுக்கு வந்து இருக்கும். இது என்னன்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடு வந்து இந்த ஃபுட்டோட சேர்ந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த கேனில் இருக்கிற ஃபுட். ஸோ அதனால நம்ம வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கருப்பாக இருக்கும். ஸோ இந்த கேன்டு ஃபுட் ஸ்பாயிலேஜ் வந்து எதனால் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக ப்ராசஸ் பண்ணல, அதுதான் அண்டர் ப்ராசஸிங், ஸ்லோவாக கூல் பண்ணுறது இல்லை ஹாட் ஸ்டோரேஜ், இதனால் இது ஏற்படும். ஸ்பாயிலேஜ் பை மீசோஃபிலிக் ஸ்போர் ஃபார்மிங் பாக்டீரியா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிளாஸ்ட்ரீடியம் ஸ்பீஷஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். லோ ஆசிட் கேன்டு ஃபுட்டாக இருக்கும். ஸோ இது சர்வைவ் ஆகும் அண்ட் இது வந்து ஸ்பாயிலேஜையும் க்ரியேட் பண்ணும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு கேஸஸ் ரிலீஸ் பண்ணுறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக கேன் வந்து ஸ்வெல் ஆகிருக்கும். அண்ட் மற்ற ப்ரோட்டியோலைட்டிக் கிளாஸ்ட்ரீடியம் ஸ்பீஷஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன்டு ஃபுட் ஸ்பாயிலேஜை வந்து ஏற்படுத்த முடியும். இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ஃபவுல் ஸ்மெல்லிங்காக இருக்கும். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னா ஹைட்ரஜன் சல்ஃபைட், மெர்காப்டன்ஸ், இண்டோல்ஸ், அமோனியா இருக்கும். இன்சஃபிஷியன்ட் ஹீட் ட்ரீட்மெண்ட்ஸ்னால தான் இந்த கிளாஸ்ட்ரீடியம் ஸ்பீஷஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சர்வைவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஸ்பாயிலேஜ் பை மீசோஃபிலிக் பேசிலஸ் ஸ்பீஷஸ். ஸோ இதில் டாப்பிக்ல இருக்க பேசிலஸ் ஸ்பீஷஸ் இது மெயினாக பார்த்தீங்கன்னா லோ ஆசிட் கேன்டு ஃபுட்டாக இருக்கும். எதனால் ஸ்பாயிலேஜ் நடக்குன்னா புவர்லி எவாக்குவேட்டட் கேன், சரியாக அந்த கேனை வந்து நம்ம க்ளீன் பண்ணல அப்படிங்கிறப்போ. அண்ட் தென் நம்ம கேன்டு ஃபுட் ஸ்பாயிலேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லீக்கேஜ்னாலையும் நமக்கு வந்து ஏற்படும். ஸ்பாயிலேஜ் பை நான் ஸ்போர் ஃபார்மிங் பாக்டீரியா. ஸோ நான் ஸ்போர் ஃபார்மிங் பாக்டீரியா பார்த்தீங்கன்னா இது வந்து மைல்ட் ஹீட் ட்ரீட்மெண்ட்னால நடக்கலாம் அல்லது கேன்லோட லீக்கேஜ்னால நடக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து காக்கஸ்
அப்படிங்கிற பாக்டீரியம் வந்து ரொம்பவே வந்து இன்வால்வ் ஆயிருக்கும். அதில் என்ட்ரோகாக்கஸ், மைக்ரோகாக்கஸ், லாக்டோபாசிலஸ் இது எல்லாமே வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ இதில் ஆசிட் ஃபார்மிங் லாக்டோபாசிலஸ் பார்த்தீங்கன்னா கேன் சர்வைவ் இன் அண்ட் அண்டர் ப்ராசஸ்டு கேன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ். ஸோ சரியாக நம்ம ப்ராசஸ் பண்ணல அப்படிங்கிறப்போ வரும். அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்து இருக்கும். ஸோ ரிலீஸ் பண்ணுறதுனால நம்ம கேன் வந்து ஸ்வெல்லிங் ஆகும். அண்ட் அதர் இங்கே மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லை, இதுவும் வந்து லீக்டு கேன்டு ஃபுட்ஸில் வந்து ஈஸியாக நடக்கும். இது எல்லாமே நான் ஸ்போர் ஃபார்மிங் பாக்டீரியா. Spoilage by yeast and mold அப்படின்னு பார்த்தோம்னா presence of yeast and mold in canned foods indicates எதெல்லாம் நமக்கு வந்து ஏன் இந்த growth இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சரியாக ப்ராசஸ் பண்ணல, லீக்கேஜ்னால, ரீகண்டாமினேஷன், புவர் எவாக்குவேஷன்னால. இதுவும் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஜென்ரலாகவே கார்பன் டை ஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கேனில் வந்து ஸ்வெல்லிங் பார்க்கலாம். இது மெயினாக இந்த ஈஸ்ட் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஆசிட் ஃபுட்ஸில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஹை ஆசிட் அப்படிங்கிறப்போ லெஸ் தென் 3.7 pH ரேஞ்ச் வந்து நம்ம சொல்லலாம். அதுதான் பிக்கிள்டு ப்ராடக்ட்ஸ் நம்ம சொல்லலாம். அண்ட் டோருலோபிஸ் லாப்சிஸ் லாக்டிஸ் அண்ட் டோருலோப்சிஸ் குளோபோசா காஸ் ப்ளோயிங் ஆர் கேஷியஸ் ஸ்பாயிலேஜ். எந்த ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ் மில்க். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட் ப்ராசஸ் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கேண்டு லெமன், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் வந்து 2.5. ஸோ ரொம்ப அசிடிக் இன் நேச்சர். அண்ட் மோல்ட் ஸ்பீஷிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்பெரிகுலஸ், பைசோக்ளாமஸ், பெனிசிலியம், சிட்ரோமைசிஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டு சுகர் லைக் ஹை சுகர் இருக்கிற கேண்டு ஃபுட்ஸில் லைக் 72% சுகர் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மோல்ட் ஸ்பீஷஸோட க்ரோத் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ மோல்ட் ஸ்பாயிலேஜ் வந்து நடக்குது அப்படிங்கிறப்போ டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓடர், கலர் ஃபேடிங் இது எல்லாமே வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கும். அண்ட் தென் ப்ரெசன்ஸ் ஆஃப் மோல்ட் மைசீலியா அண்ட் சம்டைம்ஸ் பை ஸ்லைட் ஸ்வெல்லிங் ஆஃப் த கண்டெய்னர். ஸோ இதுலேயே கண்டெய்னர் வந்து லேசாக வந்து ஸ்வெல் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So types of spoilage of canned foods based on acidity and the defects caused by them in a can and their food product. So நம்ம low acid canned food அப்படின்னா 5.2க்கு மேலே. அப்போது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபுட் பார்த்தீங்கன்னா மீட் ப்ராடக்ட்ஸ், மில்க், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், சீ ஃபுட். ஸோ இதில் காஸ் ஆஃப் மைக்ரோபியல் ஸ்பாயிலேஜ் பார்த்தீங்கன்னா பேசிலஸ் தான் மெயினாக இருக்கும். ஃப்ளாட்ஸோ ஸ்பாயிலேஜ் பாக்டீரியா. ஸோ கேன் பார்த்தோன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், கேஸ் இருக்காது, சேஞ்ச் இன் அ வேக்கம். அண்ட் தென் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அதோட பிஹெச் ரெடியூஸ் ஆகிருக்கும், சோர் ஃபார்மில் இருக்கும், ஆஃப் ஓடராக இருக்கும், ஃப்ளேவரும் ஆஃபாக இருக்கும், சம்டைம்ஸ் க்ளவுடி ஜூஸாக இருக்கும். ஸோ கார்ன் அண்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா சல்ஃபேட் ப்ரொடியூசிங் அனரோபிக் பாக்டீரியாஸ் இருக்கும். கேன் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், ஹைட்ரஜன் சல்ஃபேட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். அண்ட் அது வந்து ஃபுட் அப்சார்ப் பண்ணிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிளாக் அண்டாக இருக்கும், ராட்டன் எக் ஸ்மெல் வரும், அயன் சல்ஃபேட் ப்ரிசிபிடேட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். கார்ன் அண்ட் ஸ்பினாச் அப்படிங்கிற அந்த ஃபுட்ஸில் பார்த்தோன்னா மீசோஃபிலிக் பியூட்ரிஃபேக்டிவ் அனரோபிக் பாக்டீரியா. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேன் வந்து ஸ்வெல்லாக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து பர்ஸ்ட் ஆகவும் சான்ஸ் இருக்குது. அதாவது கேஸ் ப்ரொடக்ஷன்னால இன்க்ரீஸ்டு பிஹெச் அண்ட் பார்ஷியலி டைஜஸ்டட் பியூட்ரிட் ஓடர் அண்ட் கேஸஸ் பார்த்தீங்கன்னா NH3 இண்டோல், CO2, H2, H2S எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஆசிட் கேண்ட் ஃபுட் அப்படின்னு பார்த்தோம்னா பிஹெச் வந்து 4.5 to 3.7. எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா டொமேட்டோஸ், பியர்ஸ், ஃபிக்ஸ், ஆரஞ்சஸ், ஆப்ரிகாட்ஸ், பைனாப்பிள்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ் வந்து மீசோஃபிலிக் ஸ்போர் ஃபார்மிங் பாக்டீரியா இருக்குது அப்படின்னா ஃப்ளாட் ஆர் ஸ்வெல்லிங்காக இருக்கும். கேன் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொயாகுலேஷன், கேஸ் அண்ட் ஆசிட் ஃபார்மேஷனாக இருக்கும் அந்த ப்ராடக்ட் பார்த்தோம்னாலே. பியூட்ரிக் ஆனரோபிக் பாக்டீரியா பார்த்தீங்கன்னா ஸ்வெல்ஸ் அண்ட் பர்ஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்டேஷன், கேஸ் ப்ரொடக்ஷன், ஸோ CO2, H2 பியூட்ரிக் ஓடர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அசிடியூரிக் பாக்டீரியா பார்த்தீங்கன்னா ஃப்ளாட், நோ கேஸ், சேஞ்ச் இன் த வேக்கம் அண்ட் ரெடியூசிங் pH, soaring ஆஃப் ஓடர் அண்ட் ஃப்ளேவர், சம்டைம்ஸ் க்ளவுடி ஜூஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஹை ஆசிட் கேண்ட் ஃபுட்ஸ் லெஸ் தென் 3.7 pH. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிக்கிள்டு ப்ராடக்ட், ஃபெர்மெண்டட் ப்ராடக்ட், கெச்சப், ஜாம்ஸ், ஜெல்லிஸ், மெர்மலைட்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் பட்டர். ஸோ இதில் பார்த்தோன்னாலே தெரியும் இதில் ஃபெர்மெண்டட் ப்ராடக்ட் இருக்கும், ஸோ ஈஸ்ட் வந்துடும். பிக்கிள்டு ப்ராடக்ட்னா சால்ட் மெயினாக நம்ம பார்க்கலாம். கெச்சப்பில் வந்து ஸ்வீட் அதிகமாக, ஸ்வீட் சால்ட் இருக்கும். அண்ட் ஸ்வீட் கெச்சப்னா கண்டிப்பாக ஸ்வீட் அதில் அதிகமாக இருக்கும். ஜாம்ஸில் ஸ்வீட், ஜெல்லிஸில் ஸ்வீட். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா 72% ஸ்வீட்ஸ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த சான்சஸ் ஆஃப் ஈஸ்ட் மோல்ஸ் வந்து இன்வேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுவும் பட்டர். ஸோ இது சால்டட் பட்டராக இருக்கும்போது ஈஸியாக நமக்கு வந்து இன்வேஷன் ஆஃப் ஈஸ்ட் மோல்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ காசஸ் ஆஃப் மைக்ரோபியல் ஸ்பாயிலேஜ் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா கேன் வந்து ஸ்வெல்ஸ் ஆகலாம்,
அது ஸ்வெல்லன் ஆகும், பர்ஸ்ட் ஆகும், லீக்கேஜ் பை கேஸ் ஃபார்மேஷன். ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகிருக்கும், ஈஸ்டி ஓடர் வந்து இருக்கும். அடுத்தது மோல்டு ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா கேன் ஸ்வெல் ஆகும், பர்ஸ்ட் கூட ஆகும், கேஸ் ஃபார்மேஷன் அண்ட் லீக்கேஜஸ் வந்து இந்த கேஸ் ஃபார்மேஷனால் ஏற்படுது. ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்டேஷன், கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடக்ஷன் அண்ட் ஈஸ்டி ஓடர். ஸோ லாக்டிக் ஆசிட் பாக்டீரியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்வெல்ஸ் மே பர்ஸ்ட் பை கேஸ் ஆர் ஸ்வெல்லிங் மே பி அரெஸ்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிடோட ரோப்பினஸ் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஆசிட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ரோப்பினஸ் அப்படின்னா பார்த்தோன்னாலே அப்படியே திரி திரியாக அந்த ப்ராடக்ட் வந்து மேலே வந்து படர்ந்துருக்கும். ஸோ அதை பார்த்தாலே நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்பாயிலேஜ் ஆஃப் கேன்டு ஃபுட்ஸ். ஸோ அதோட அசிடி ஸோ ஸ்பாயிலேஜ் ஆஃப் கேன்டு ஃபுட்ஸ் இதோட டாபிக் முடிஞ்சது. கேன்டு ஃபுட்ஸில் வந்து ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு என்னெல்லாம் வந்து இன்னும் உங்களுக்கு கிளாஸஸ் ஆர் டாபிக்ஸில் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம். அக்கார்டிங்லி நம்ம வந்து அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.